ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னுடைய லாஸ்ட் இயர் இன்கமில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிவீல் பண்ணிக்கிட்டே வரேன். தனித்தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் கூட போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பேங்க் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் லோன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டே டு டே லைஃப் பற்றின வீடியோஸ் எல்லாம் கூட நான் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். என்னுடைய பேர் ஹரிபிரசாத் சந்திரசேகர். நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர். ஆக்சுவலி சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு டீச்சிங்கில் பேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியெல்லாம் பூம் ஆக ஆரம்பித்தது இல்லையா, அந்த டைமில் எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷனில் கூட எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அதனால் நம்ம எதை பேஷனாக நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டட் ஒர்க் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இப்போ சிவில் இன்ஜினியர் முடித்ததுக்கப்புறம் 2 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணேன். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு 10+ இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. எனக்கு அரௌண்ட் 12 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸு, ஸ்ட்ரக்சரல் சாஃப்ட்வேர்ஸு, டிராஃப்டிங் சாஃப்ட்வேர்ஸு, இந்த ரோட் செக்டர் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எனக்கு 14+ சாஃப்ட்வேர்ஸ் தெரியும் சிவில் இன்ஜினியரிங்கில். அதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 சாஃப்ட்வேர்ஸ் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்டு. ஓகேவா? அப்படி இருக்கப்ப நான் என்னுடைய இன்கமில் நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இன்கம் நான் காமிச்சிருந்தேன், உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 எனக்கு கேஷ்பேக்ஸ் வந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது இப்போல்லாம். இப்போ ஈவன் ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் கிராசரி வாங்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அந்த கூப்பன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நான் இதில் கவுண்ட் பண்ணலை. அது இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் ஆகிடுது. டிஸ்கவுண்ட் போக என்ன இருக்குதோ அது நான் எக்ஸ்பென்சஸில் போட்டுடுவேன், ஃபுட்டுன்ற கேட்டகரியில். ஆக்சுவலாக அதெல்லாம் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வரவு தான். அப்போ நம்ம எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா அது குறைக்காமல் நம்ம போடணும். அதனால் அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறதுனால நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரில் நான் என்ன பண்ணுவேன்னா அது நார்மலாக எக்ஸ்பென்ஸ் போட்டுடுவேன். அந்த இன்ஸ்டன்ட் கூப்பன்ஸ்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் எப்போ எனக்கு கன்சிடர் பண்ணுவேன்னா எனக்கு ₹100 செலவாக இருக்குது, நான் பே பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு ₹1, ₹2, ₹4 கேஷ்பேக் வந்திருக்குது. அந்த கேஷ்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரவில் நான் வைப்பேன். இப்படி தான் செலவு வரவெல்லாம் நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஸ் நிறையவே இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லையா, ஜஸ்ட் ஒரு டைரி, ஏதாவது ஒரு பழைய டைரி நிறையவே இருக்குது நம்ம வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா தினமும் உட்காந்து எழுதி வைங்க. கையில் உட்காந்து எழுதுகிறப்ப நமக்கு செலவு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையானது பண்ணுறோமா, தேவையில்லாதது பண்ணுறோமான்னு இந்த மாதிரி ஏகப்பட்டது நமக்கு புரிய வரும். இதனால் நீங்கள் மந்த் வைஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப, வீக் வைஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப, டே வைஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப நாளைக்கு எந்த செலவு பண்ணணும், எந்த செலவு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே மனசில் பதியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுக்கு தான். இதை டைம் பாஸுக்கு வெட்டி வேலை பார்க்குறான்லாம் சொல்லிட்டு யாரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டைமே இருக்காது. எனக்கு ஆல்ரெடி இருக்கிற டைமை எப்படி நான் அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணி நான் என்னுடைய லைஃப்பை நான் சஸ்டெயின் பண்ணுறேன்றதுல தான் நமக்கு வாழ முடியும். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 to 8 ஹவர்ஸ் வரையுமே நான் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் ஜாப் போனப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பாத்திரம் விளக்கிக்கணும், வீடெல்லாம் பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days ஒன்ஸ் நான் குளிச்சிக்கணும். எல்லாமே டைமே பத்த மாட்டேங்குது. அதனால் யாரை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, யாரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. மற்றவங்களுக்குலாம் எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல. இப்படி தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி கஷ்டப்பட்டு இந்த ஜான்வரி மாதம் முழுக்க என் கசினுக்கு நான் வாங்கி கொடுத்த லோனுக்கு இஎம்ஐ அந்த ₹84,400 நான் கட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. மேலேயும் லோன் போட்டு தர சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி போட்ட லோனுக்கு அவங்களால காசு இஎம்ஐ கட்ட முடியல. என்கிட்ட வேறு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த மாதமும் நீ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கட்டிக்கோ, மார்ச் மாதமும் நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த மாதத்துக்கும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி கட்டணும். எப்படி பார்த்தாலும் ₹84,400 3 மாதத்துக்கு நான் கட்ட போகிறேன். ஜான்வரி மாதம் கட்டிட்டேன், பிப்ரவரி மாதத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். என் செலவு போக, என் தலைவலி போக, இப்போ அவங்களோட தலைவலி வேறு என் தலையில் தான் இருக்குது. அது பத்தாதுன்னு மேலே ஃபோன் பண்ணி மேலே கூட இன்னும் லோன் போட்டு தரியான்னு கேட்குறாங்க.
என்னன்னு சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க. எனக்கு எப்படி நான் அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டே நான் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. நான் மேலே மேலே லோன் போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால் எனக்கு தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் போயிடுது. ஆல்ரெடி இப்போ வந்து 21 லேக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதா? இப்போ மேலே வந்து 10 லட்ச ரூபாய் லோன் கிடச்சதா நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது அவங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அது பத்தாதுன்னு நான் பேச்சு வாக்கில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. வாங்கிக்கிட்டே இருந்தால் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் தான் அதிகமாகும். அவங்களுக்கு வட்டி லாபம், பேங்க்குக்காரங்களுக்கு லாபம்னு சொல்லி சொன்னேன். அதனால் அந்த 10 லட்ச ரூபாவும் வாங்கித்தான்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்க. நான் கண்டிப்பாக இந்த வாட்டி நான் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. அப்படி நான் ரிஸ்க் எடுத்தேன்னா எல்லாரும் வந்து ஆசைப்பட்ட மாதிரி நான் வீடு வாசல் விற்றுட்டு நான் நடு ரோட்டில் உட்காருறது உறுதியாயிடும். அதனால் நான் இந்த வாட்டி கொஞ்சம் சுதாரித்து தான் நான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த 10 லட்ச ரூபாய் அந்த புது லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் அது என்ன நினச்சேன்னா, அந்த லோனை எடுத்துட்டு பழைய லோன்ஸ் எல்லாம் நம்ம தீர்த்துட்டா நமக்கு இஎம்ஐயும் குறையும். ஸோ ஒரு டென்யூர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்படி கிடையாதான். இப்போ அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்து எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் நான் இஎம்ஐ வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துட்டா அவங்க கடை வந்து ரன் பண்ணுவாங்களாமா. மறுபடியும் வந்து அந்த காசை தீர்த்துடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்துப்பாங்க. எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து இப்போ 21 லட்சம்ன்றது அப்போ 31 லட்சமாக மாறிடும். எப்படி பார்த்தாலும் வந்து நாளைக்கு அந்த கடன்லேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்ம மாட்டிப்போம். அதனால் இதுக்கப்புறம் நான் லோன் வந்து எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க கரெக்டாக கட்டுறது இல்லைன்றதுனால பவுன்சிங் சார்ஜ் எனக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்ன்றதுனால நான் வந்து அரேஞ்ச் பண்ணி இஎம்ஐ கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன். என் பேரில் இருக்குதான்ற ஒரே ஒரு காரணத்தினால எவ்வளோ தலைவலி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்போ அட்லீஸ்ட் இவங்களுக்கு இப்படி கொடுத்து இவங்களுக்கு மேலே மேலே கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அட்லீஸ்ட் அம்மாவுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சிருந்தா அவங்க இன்னும் கூட நம்ம கூட இருந்திருப்பாங்களோ. அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல, பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசை வச்சு நமக்கு வைத்தியம் பார்த்தான்னு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டுட்டு நாய் மாதிரி திரிஞ்சானே, நம்மளை நாய் மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாதி இல்லாமல் கிடந்தோமேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு வேளை அவங்களுக்கு நான் செலவு பண்ணி ஒரு 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ எங்கள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நானும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா பக்கமும் நெருக்கடியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அவங்க பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐயும் கொடுத்துட்டு அடுத்த மாதம் இஎம்ஐயும் நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிடுறேன்டா, நீ கட்டிக்கோலாம் சொன்னாங்க. அதனால் அதை நம்பி நான் வந்து யூனிட்டி ஸ்மால் பேங்க்கெல்லாம் கூட நான் ஓப்பன் பண்ணி வச்சேன். இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எது வரையும் இருக்குன்னு தெரியாது. மாறிடுச்சுன்னா டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம போட்டாலும் வேஸ்ட்டு தான். சரி, ஒரு எஃப்டி லாக் பண்ணி வைக்கலாமேன்னு பார்த்தேன். இப்போ என்னுடைய சேவிங்ஸு எனக்கு கையில் விட்டு போகுது. இப்போ இவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுனால என்னுடைய சேவிங்ஸை நான் வந்து பார்த்துக்க முடியல. எவ்வளவு நெருக்கடியில் நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இது வந்து நான் ஒரு டாபிக் பேச வந்து நான் இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி நடந்தது வந்து இதில் வந்து பதிவு பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேருக்கும் இது வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கும்ல, இப்படி தான் என்னுடைய லைஃப் வந்து இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கீழே தான் நான் இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ எதுக்காக வந்தேன், கேஷ்பேக் பற்றி பேசலான்னு வந்தேன். ஸோ நான் மேக்ஸிமம் அமேசான் பே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமேசான் பேயில் அதில் பார்த்தீங்கன்னா, ஈவன் அந்த அமேசான் பே கிரெடிட் கார்டில் கூட பார்த்தீங்கன்னா மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 590 நம்ம வைஃபைக்கு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு ₹5 கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம கேஷ்பேக் கிடைக்கிற மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ண உங்களுக்கு கேஷ்பேக் வரும். அந்த கேஷ்பேக் வந்து அந்த அமேசான் பேலேயே வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லைனா வேறு கிராசரி இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஈவன் ஃபோன் ரீசார்ஜஸ்லாம் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? அது அப்படி பார்த்தீங்கன்னா ₹2 ₹1 கூட நான் கணக்கு வைப்பேன். அதே அமேசானில் நம்ம அதாவது கிஃப்ட் கார்டெல்லாம் வாங்கி அதை நான் வந்து ஆட் பண்ணி அது யூஸ் பண்ணி இன்சூரன்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா ₹100 ₹103 கூட கிடச்சிருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு நிறையவே கேஷ்பேக்கு இந்த அமேசான் பேயில் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி இந்த HDFCயில் மணிபேக் கிரெடிட் கார்டில் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும் இல்லையா, அது வந்து நான் ரிடம்ஷன் பண்ணியிருந்தேன் ஒரு தடவை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிடம்ஷன் ஆகுது. ₹500 கிடைக்குது. ஆக்சுவலாக அந்த கார்டுக்கு வருஷத்துக்கே ₹590 வந்து நான் கட்டுறேன். அது சார்ஜபிள் கார்டு. ₹500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதான் ₹590 கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ₹510 தான் எனக்கு கேஷ் ரிடம்ஷன் பண்ண முடியுது. அதுவுமே நான் அதை ஏதாவது யூஸ் பண்ணால், இப்போலாம் நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் அதுவுமே வந்து கிடைக்காம போயிடும்.
ஸோ இந்த மாதிரி நான் எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது கேஷ்பேக் என்ற செக்ஷனில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் நீங்கள் போட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ இதெல்லாமே விலை வாரியாக நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்தா புரியும். ஸோ அதே போல் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபரு நீங்கள் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து அனுப்புவாங்க. அது நான் மோஸ்ட்லி நான் அமேசான் பேயில் தான் நான் வாங்கிக்கிட்டு நான் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் அதை யூஸ் பண்ணி நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இல்லைனா ஷாப்பிங் பண்ணிவிடுவேன். அதாவது நான் கிராசரி பண்ணுவேன், இல்லைனா வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சர் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னவோ ஃபைனான்ஸ் கிரெடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 888 போட்டிருந்தாங்க. அது என்னன்னே தெரியல. அது எதனால் போட்டாங்கன்னே ஒன்றும் புரியல. அதே போல் ஒரு தடவை நவம்பர் மந்த்து பவுன்ஸ் ஆச்சு இல்லையா லோன்ஸு, அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு 5700 வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பேங்க்கு அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி மல்லு கட்டி, ஓகே வெரி ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நாங்கள் அது ரிட்டன் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு 3800 வந்து ரிட்டன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 5700 எக்ஸ்பென்சஸில் நான் போட்டதுனால இந்த 3800 வந்து வரவு காமிச்சிட்டேன். ஸோ அதுவுமே கேஷ்பேக்ன்ற செக்ஷனில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த 3800 நீங்கள் எடுத்துடுங்க. அது இல்லாமல் நமக்கு எவ்வளோ வந்திருக்குது ஒரு வருஷத்துக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் மணின்னு ஒரு ஆப் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ரூபே கிரெடிட் கார்டு போட்டு வச்சுட்டேன். அது யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்பெல்லாம் ரூ. 1, 50 பைசா, ரூ. 3, ரூ. 4, ரூ. 5 கிடைக்குது. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த வரவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக போன வருஷத்துக்கு இந்த கேஷ்பேக்ன்ற செக்ஷனில் இந்த இன்கம் கேட்டகரியில் எனக்கு அரௌண்டு 6996 ருபீஸ் 54 பைசே, கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு ரூ. 3.50 கம்மி. ஓகேவா? இந்த 7000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த 3800 வந்து கழிச்சிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 3100 ருபீஸ் கிட்ட வரும். அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அப்போ 3000 ரூபான்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு மாதத்துக்கு 250 ரூபாய் கேஷ்பேக் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செலவும் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கிது. மந்த்லி ஒரு ஆவரேஜாக 250 ருபீஸ் கிடச்சிருக்குதுன்னா ஓகே, இது வந்து ரீசனபிள் அமௌண்ட்டு தான். அந்த 250 ரூபாய் யாருங்க கொடுப்பாங்க? கஷ்டப்பட்டால் தானே வரும். ஒரு நாள் வந்து முழுக்க முழுக்க வேலை பார்த்து 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் 3 மாதம் கஷ்டப்பட்டேனே, எனக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் தேரலை. ஆனால் அவ்வளோ வந்து எங்கெங்கேயோ வந்து கொடுப்பாங்க. சேறு செகதி அதிலெல்லாம் கூட ஸ்டவ்வெல்லாம் கூட பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மாதத்துக்கு 5000 ரூபாய் கூட தேரலை. அப்போ ஒரு நாளைக்கு 150 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கெல்லாம் கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இவ்வளோ படிப்பு படித்து நான் இவ்வளோ வீடு வாசல் அமைச்சிக்கிட்டு நான் கூட அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணி பொழைக்கிறாங்க. அப்படி பண்ணலை. அதுக்கு பதிலாக உடல் உழைப்பை போட்டு நான் வந்து பொழைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த 100 ரூபாய் 200 ரூபாயோட அந்த அருமை உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் இந்த எக்ஸாம்பிளெல்லாம் சொல்கிறேன். ஸோ ஆவரேஜாக ஒரு மந்த்து 250 ருபீஸ் எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்குது. அந்த ஏசிஹெச் ரிட்டர்ன் சார்ஜஸ் கன்சிடர் பண்ணாமல் பரவாயில்ல இல்லையா? ஸோ அதையும் எனக்கு வந்து நான் கேட்டு நான் வாங்கினதுனால, அது கேட்காம இருந்திருந்தால் அதுக்கு எனக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. நான் கேட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி 1 வீக் நான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு அவங்கள கேட்டதுனால எனக்கு அந்த ரிட்டர்ன் சார்ஜஸ் வந்து எனக்கு அவங்க பேங்க்கில் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக போன வருஷம் அரௌண்ட் 7000 ருபீஸ் எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இந்த தகவல் எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா, என்ன பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் எல்லாம் கூட போய் பாருங்கள். என்னுடைய அக்கத்து பக்கத்துக்காரங்க பண்ண பிரச்சனைக்கெல்லாம் எல்லோரும் வந்து ஒரு நியாயம் சொல்லுங்கள். அவங்கெல்லாம் பண்ண கொடுமைக்கு எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. என் வாய் கிழிஞ்சு அதை நான் வந்து இன்னும் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவலட்சணமாக. எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டுட்டேன். ஆனாலும் அவங்க அடங்காமல் நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. ரேஷன் கடை வந்து புறம்போக்கு பொறுக்கி மாதிரி பேசி தேவையில்லாமல் அடிச்சுட்டு போகிறான். கண்ட நாய்க்கிட்டலாம் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் வந்து என்னைக்கு ஒழிய போகுதுங்க, என்னைக்கு இதுங்களெல்லாம் வந்து நான் தலை முழுக போகிறேன்னு சொல்லிட்டு யாராவது முடிஞ்சால் சொல்லுங்கள். அவங்களுக்குலாம் உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க. அந்த பண்ணாடைங்க அந்த நாய்ங்கள்லாம் கூட திருந்தணும். இல்லைனா அட்லீஸ்ட்டு எனக்கு இருக்கிற தலைவலியில் இவங்களெல்லாம் நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. எனக்கு இருக்க தலைவலி பத்தாதுன்னு இவனுங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அது கண்டிப்பாக ஏற்புடையதே கிடையாது. பாவத்துலேயும் பாவம், எனக்கு செய்கிற பாவம். சரியா? அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. பார்த்துக்கலாம்.
So see you with another interesting video. Until then, have a great day. So bye bye.